மேக்ஸோட 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட 3rd டேர்மோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு 3 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 2022, 2023, 2024. இப்போ 2022ல் 5 சூஸ் இருக்குது, 5 ஃபில்லப் இருக்குது, 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, 5 மேட்ச் இருக்குது. மேட்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் கேட்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஓனாகவும் கேட்பாங்க, கொஞ்சம் ஃப்ளோ சார்ட்டில் இருந்தும் கேட்பாங்க. அடுத்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க் வந்து உங்களுக்கு 13 இருக்கும். 13ல் எனி 10 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 மார்க் வந்து 7 கொடுத்துட்டு அதில் எனி 5 எழுதுகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து 1 அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் 2023ஓட கொஸ்டின் பேப்பரில் 10 சூஸ் இருக்குது, 10 ஃபில்லப்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் வந்து 12 கொடுத்துட்டு எனி 10 எழுதுகிற மாதிரி இருக்குது. 3 மார்க் வந்து 6 கொடுத்துட்டு எனி 5 எழுதுகிற மாதிரி இருக்குது. 5 மார்க் வந்து 2 கொடுத்துட்டு அதில் எனி 1 எழுதுகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு 2024ஓட கொஸ்டின் பேப்பர் இல்லை சூஸ் வந்து 5 இருக்குது, ஃபில்லப் வந்து 5 இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 இருக்குது, மேட்ச் வந்து 5 இருக்குது. நெக்ஸ்ட் 2 மார்க் வந்து 15 கொடுத்துட்டு அதில் எனி 10 எழுதுகிற மாதிரி இருக்குது. 3 மார்க் வந்து 8 கொடுத்துட்டு அதில் எனி 5 எழுதுகிற மாதிரி இருக்குது. 5 மார்க் வந்து எனி 2 கொடுத்துட்டு 1 எழுதுகிற மாதிரி இருக்குது. 5 மார்க் வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிளும் கேட்பாங்க. ஒரு வருஷத்தில் வெறும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மட்டும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்லாம், ரிப்பீட்டடான கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கும். அது கூடயே உங்களுக்கு ஒரு ஒர்க் புக் ஒன்று இருக்கும். அந்த ஒர்க் புக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இங்கே இதை பிரிண்ட் போட்டிங்கன்னா இதில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். சூஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபில்லப்பும் இருக்குது. இல்லை சூஸ் வந்து சாப்டர் வைஸாக அப்படியே இருக்கும். ஃபில்லப் இருக்குது, இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸும் இருக்குது, மேட்ச்சும் இருக்குது. மேட்ச் வந்து இது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபார்முலாஸும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதுலேருந்தும் கேட்பாங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு சிலர்லாம் ஓனாக கேட்பாங்க, ஒரு சம்மு போட்டுட்டு இதோட ஆன்சர் எது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுங்க. மேக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.